ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பர் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ளவுஸில் வந்து தச்சு முடித்த பிறகு ஹூக் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம். அந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி சைடு வந்து நமக்கு இந்த மாதிரி அந்த பட்டி சைடு ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல வந்து இப்படி வளைஞ்சு நிற்கும். அந்த வளையாமல் நம்ம எப்படி கரெக்டாக நேரான ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட்டு எல்லாமே பிடிச்சிக்கோங்க. கழுத்து முதல் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம். பட்டி ஜாயின் பண்ணது நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணால் நமக்கு அந்த வளைவு வராது. பட்டிக்கான துணியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பட்டியோட நல்ல பீஸை வந்து ஃபஸ்ட்டு மேலே ப்ளவுஸோட நல்ல பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஷேப்பு வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் அந்த ஹூக் சைடு எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் கரெக்டாக பட்டி பீஸையும் வச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயுமா கிராஸ்லலாம் வச்சிடாதுங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கிறீங்கன்னா அதையும் அதுக்கு நம்ம இப்போ பட்டி பீஸ் வச்சுருக்கிறதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், கிராஸில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதே போல் லைனிங் வைக்கிறீங்கன்னா உள்ளே வந்து லைனிங் வைக்கிறீங்கன்னா அதை உள்ளே அதே போல் அதையும் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வச்சுக்கோங்க. நமக்கு மொத்தமாக எல்லாமே கரெக்டாக நிற்கணும், நேர் பீஸாக கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போதும் நம்ம வச்சுருக்க எல்லா பீஸுமே கரெக்டாக தையல் விழுதான்னு மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ தையல் போட்டு முடித்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட இது கேப்பு அந்த வளைஞ்சுலாம் தெரியாது. அந்த லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இனி வந்து அந்த பட்டிக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். இனி வந்து பட்டி ஜாயின் பண்ணதுக்கு கரெக்டாக அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோத்துக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவில் கரெக்டாக இதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே இருக்க அந்த துணியை வந்து வெளியே எடுத்துக்கலாம் இழுத்து. இனி அந்த நம்ம கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துல இன்னொரு தையலும் கீழேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், அது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த ஹூக் பட்டி சைடு உள்ளது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இனி இதில் வந்து நம்ம ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணும்போதும் ஐ பட்டி ஸ்டிச் பண்ணும்போதும் என்ன ஒன்று கவனிக்கணும் என்னென்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துணியை வச்சுட்டு நம்ம போடக்கூடிய தையலும் நமக்கு ஸ்ட்ரைட்டான தையல் தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து அது என்ன கொஞ்சம் கூட ஸ்ட்ரைட்டாக வரும் வளையாமல். இப்போ வந்து நான் ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் ஸ்டிச் பண்ண பிறகு எனக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கா எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கூட வளையல. அந்த பட்டி நம்ம ஜாயின் பண்ண இடத்துல கொஞ்சம் கூட வளையல. எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபினிஷிங் கரெக்டாக வந்திருக்கு. நம்ம பட்டி ஜாயின் பண்ணல தான் இருக்குது. நம்ம பட்டி கரெக்டாக ஜாயின் பண்ணாலே, நான் சொன்ன மெத்தடில் ஜாயின் பண்ணாலே நமக்கு அந்த ஸ்ட்ரைட்டாக வரும் வளையாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.